பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வாரத்திலே ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியில் கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி இருக்கிறார். கடந்த வாரமெல்லாம் அவர் உங்களை பாதுகாத்து அற்புதமாய் நடத்தி இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சி விசேஷமான பல காரியங்களை கர்த்தர் செய்ய சொல்லி இருக்கிறார். அதன்படி நாம் தேவ சமூகத்திலே ஜெபிக்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பல தேசங்களிலிருந்து பார்க்கிற எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏன் தெரியுமா? இயேசு சந்தோஷப்படுகிறார். என் பிள்ளைகளெல்லாம் ஒருமனமாக இணைந்து ஜெபிக்கிறாங்களே என்று பரலோகத்திலிருந்து அவர் மகிழ்ச்சி அடைகிறார். சபை பாகுபாடுகளை மறந்து, மொழி பாகுபாடுகளை எல்லாம் கடந்து, தேச பாகுபாடுகளை கடந்து உலகம் முழுவதிலும் சுமார் 160 நாடுகளில் இருந்து நாம் இணைந்து ஜெபிக்கிறோம். சில தேசங்களிலே சில குடும்பங்கள் தான், ஆனாலும் ஒவ்வொரு தேசத்திலிருந்தும் இணைந்து ஜெபிப்பது ஆண்டவருடைய உள்ளத்தை மகிழ பண்ணுகிறது. நீங்கள் எந்த தேசத்திலிருந்து இந்த ஜெபத்தில் இணைந்திருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையில் ரொம்ப முக்கியமானவர்கள். நீங்கள் எந்த தேசத்திலிருந்து ஜெபிக்கிறீங்களோ நீங்கள் தான் அந்த தேசத்திற்கு திறப்பில் நின்று ஜெபிக்கிறவங்க, அந்த தேசத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றவங்க, அந்த தேசத்தின் எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களை கொண்டு அந்த தேசத்தில் உங்களுடைய ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய ஆரம்பித்து விட்டதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரியா? அதனால் தொடர்ந்து இந்த நாளிலும் நாம் இணைந்து கருத்தாக தெய்வ பிள்ளைகள் ஜெபிக்க போகிறோம். சரி, இந்த நாளில் நான் சொன்ன மாதிரி விசேஷமாக வாலிபர்கள், அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி நாம் ஜெபிக்க போகிறோம். வாலிபர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டில், இந்தியாவில் நோக்கி பாருங்கள். வாலிபர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒரு பக்கத்தில் பல பிரச்சனைகளை சந்தித்து, வேலை இல்லாத பிரச்சனை, அதனால் மனம் அடிவோடு சோர்ந்து போன வாலிபர்களை பார்க்க முடிகிறது. இன்னொரு பக்கத்தில் தான் எதிர்பார்த்தபடி காரியங்கள் இல்லை, தேசத்தில் நடக்கிற காரியங்கள் மனம் அடிவையும் முன்னேற முடியாதபடி தடை கற்களாய் நிற்கிறதுனால நம்மெல்லாம் வாழ்க்கையில் அவ்வளோதான், முன்னேற முடியாது அப்படின்ற மாதிரி சோர்ந்து போன வாலிபர்கள். இன்னொரு பக்கத்தில் போதை வசங்களுக்கு அடிமைப்பட்டு வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிற வாலிபர்கள். இன்னொரு பக்கத்தில் வாழ்க்கையில் எய்மே இல்லாதபடி ஏதோ வாழ்கிறோம் என்று வாழ்கிறவர்கள். இன்னொரு பக்கத்தில் மனம் சோர்ந்து வாழ்வதை விட தற்கொலை பண்ணி செத்து போயிடலாம் நீ அப்படியே மன அழுத்தத்துக்குள்ளாகி தவறான முடிவெடுக்கிற வாலிபர்கள். இப்படி விதவிதமாக நம்ம பார்க்குறோம்ல. உங்கள் வீட்டில் இருப்பாங்க அப்படிப்பட்ட வாலிபர்கள். உங்கள் தெருவில் பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க கூட வேதனையோடு சொல்லியிருப்பாங்கல்ல, என் பிள்ளை இப்படி இருக்கிறாங்க, அவனுக்காக ப்ரேயர் பண்ணிக்கொள்ளுங்க சொல்லியிருப்பாங்கல்ல. உங்கள் கூட படிக்கிறவங்க, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க லைஃப்பை பாருங்கள், அப்படியே ஒரு மன அழுத்தத்தில் வேதனையில் என்ன வாழ்க்கை இதை சொல்லிட்டு அவர் எப்போவுமே செல்ஃபோன்லேயே விளையாடிக்கிட்டு நேரத்தை போக்கி கொண்டு இருக்கிறவங்க. இப்படி விதவிதமான வாலிபர்களை நம்ம பார்க்குறோம்ல. அவங்களுக்காக ஆண்டவர் பரிதபிக்கிறார். ஏன்னா அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யோவேல் 2:28 கடைசி கால எழுப்புதலுக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட திரளான வாலிபர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க மேலே என் ஆவியை ஊற்றுவேன், அவங்க தரிசனங்களை காண்பார்கள் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் வாலிபர்கள். அதனால தான் சாத்தானும் இந்த வாலிபர்களை குறிவைத்து அவங்களுக்குள்ளே மனசோர்வு, அவங்களுக்குள்ளே பாவங்கள், அவங்களுக்குள்ளே அடிமைத்தனங்கள், அவங்களுக்குள்ளே விரக்தி இதெல்லாம் உண்டாக்கி அவங்களை சீரழித்து கொண்டு இருக்கிறதை பார்க்குறோம். அப்போ ஒரே வழி, அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். அவங்க கேட்டு ஒரே ஆலோசனை, ஒரே இருந்தாலும் அது செய்யாத இது செய்யாத இப்படி தானே இருக்குது அப்படின்னு செய்யாமல் இருக்க முடியலையே, அவங்க மனம் வெறுத்து விடுகிறது. இதுதான் சூழ்நிலை. அப்போ இந்த வாலிபர்களை புரிந்து கொள்ளுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர்களை நேசிக்கிறார், அவளுக்கு உதவி செய்கிறார். நாம் அவளுக்கு உதவி செய்யணும். ஜெபத்தில் நாம் அவர்களுக்காய் பாரம் எடுத்து குறிப்பாக ஜெபித்தா அவங்க மத்தியில் தேவன் தன்னுடைய வல்லமை விளங்க பண்ணி அவங்க ரட்சிக்கப்படுவாங்க, அபிஷேகம் பெறுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க, குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக மாறி எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்ற கர்த்தர் அவளை பயன்படுத்துவார். அதுக்காகத்தான் ஆண்டவர் தெளிவாய் சொன்னார், வாலிபர்களுக்காக குறிப்பாக ஜெபிக்க. இன்றைக்கு வாலிப தம்பிமார்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நாளைக்கு வாலிப பெண் பிள்ளைகளுக்காக குறிப்பாக ஜெபிக்க போகிறோம். சரியா? அப்போ அதற்கு இந்த காலத்து வாலிபர்களை குறித்து நன்றாக அறிந்திருக்கிற வாலிபர்கள் செய்தால் தான் நல்லாயிருக்கும். ஆண்டவர் கைட் பண்ணி இயேசுடைய ஊழியத்தினுடைய வாலிப ஊழியத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகள்
இப்போ அந்த தம்பிமார் வந்து பாட்டு பாடுவாங்க, ஒர்ஷிப் நடத்துவாங்க, ஜெபம் நடத்துவாங்க. நீங்கள் பெரியவங்க எல்லாம் உங்கள் வீட்டில் வாலி பிள்ளைகள் பையங்க இருந்தால் அவங்கள குறிவைத்து நீங்கள் ஜெபிக்கணும். குட்டி பிள்ளைகள் நீங்கள் கூட உங்கள் அண்ணன்மாருக்காக ஜெபிக்கணும். சரியா? இன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து வாலிபர்களுக்காக குறிவைத்து ஜெபிக்க போகிறோம். நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் உங்கள் தேசத்தின் வாலிபர்களை கண் முன்னால் நிறுத்துங்க. மலேசியா, சிங்கப்பூர், நீங்கள் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, கனடா, வளைகுடா நாடுகள், உங்கள் தேசத்தில் இருக்கிற வாலிபர்களை கண் முன்னால் நிறுத்தி அவங்களுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கணும். உங்கள் பக்கத்து வீடு, எதிர் வீடு, தெருவில் இருக்கிறவங்க கூட படிக்கிற வேலை பார்க்குறவங்கள மனதில் கொண்டு கருத்தாக ஜெபிக்கணும். சரியா? சின்ன பிள்ளைகள் கூட, நான் சின்ன பையன் தானே, நீங்கள் வாலிப உங்கள் அண்ணன்மாருக்கா ஜெபிக்கலாம்ல, எங்கள் வீட்டில் அண்ணன்லாம் இல்லை, நான் தான் பெரிய ஆள்னு சொல்கிறீங்களா? எதிர் வீட்டில், பக்கத்து வீட்டில் இருக்கவங்க தெரிஞ்ச அண்ணன்மாரெலாம் இருக்காங்கல்ல, விளையாடுவாங்க உங்கள் கிரவுண்டில் கிரிக்கெட்டு, அந்த அண்ணன்மாருக்கெல்லாம் ஜெபிக்கணும்ல. நம்ம எல்லாருக்காக ஜெபிக்கணும். பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளுக்காக பாரத்தை ஜெபிங்க. உங்கள் வீட்டில் ஒருவேளை வாலிப பையங்க இல்லாட்டா மற்ற வீடுகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக பாரம் எடுத்து ஜெபிக்கணும். சரியா? இப்பொழுது சாட்சி நேரம். நிறைய பேர் அவளோடு காத்திருக்கீங்கல்ல, இன்னைக்கு எனக்காக ஜெபம் பண்ணுவாங்களா, இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்வாரா என்று சொல்லி, இது உங்களோட அற்புதத்துக்கான ஒரு நேரம். ஜெபிக்க போகிற சாட்சி, சில சாட்சிகளே நான் வாசிக்கிறேன். 2 சாட்சிகளை வீடியோவிலே நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதன் பிறகு 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஏன் தெரியுமா? இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஏதோ ஒரு வேதனையில், கஷ்டத்தில், துக்கத்தில் உட்கார்ந்துருக்கலாம். இதுக்கு ஒரு முடிவு உண்டா, இந்த வியாதி மாறுமா, என் பிரச்சனை தீருமா என்று ஒரு மன சோர்வோடு இருக்கலாம். ஒன்றும் பயப்படாதுங்க. இன்றைக்கு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். இன்றையிலிருந்து மாற்றம் உண்டாவதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன மாதிரி அற்புதம் பார்த்தீங்கன்னா, வெறும் வியாதியை சுகமாக்குவது அல்ல. இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதங்கள் விதவிதமானவைகள். உங்களுக்கு என்ன தேவையோ அதில் இயேசு அற்புதம் செய்வார். உங்கள் வீட்டில் இருந்து கொண்டே நீங்கள் ஜெபிக்கலாம். இப்போ இயேசு அற்புதத்தை செய்ய உங்கள் வீட்டில் அவர் பிரசன்னமாகி இருக்கிறார். ஏன்னா அவருடைய நாமத்தில் நீங்கள் கூடி இருக்கிறதுனால. சில சாட்சிகளை நான் வாசிக்கிறேன், கேட்குறீங்களா? நல்ல கவனிங்க. ஒரு சகோதரி சென்னையிலிருந்து இவாஞ்சலின் என்ன சகோதரி எழுதியிருக்கிறாங்க. குழந்தை இல்லாமல் வேதனைக்கு நடுவில் கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா? இந்த சாட்சியை கேளுங்க. இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்க. எனக்கு திருமணமாகி 10 வருடங்கள் கடந்தும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. கிட்டத்தட்ட 12 மருத்துவமனைகள் ஏறி இறங்கி முயற்சி செய்து பார்த்துவிட்டேன். எல்லாம் தோல்வியில்தான் முடிந்தது. என்னை முழுவதுமாய் பரிசோதித்துவிட்டு நான் பார்த்த மருத்துவர்கள் அனைவரும் சொன்ன ஒரே பதில், உங்களுக்கு குழந்தை இயற்கையாய் பிறக்க வாய்ப்பே இல்லை, டெஸ்ட் டியூப் பேபி முயற்சி செய்து பாருங்கள் என்று சொன்னார்கள். நான் எடுத்துக்கொண்ட எல்லா மருந்து மாத்திரைகளும் என் உடலை பலவீனப்படுத்தியது. 10 வருடங்கள் கடந்தும் எந்த முயற்சியும் பலன் அளிக்கவில்லை என்ற கவலை என் மனதையும் பாதித்தது. இந்த சூழ்நிலையில்தான் உங்களுடைய ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தோம். 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி நீங்கள் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்காக விசேஷமாக ஜெபம் செய்தீர்கள். பெற்றோர் குழந்தை பாக்கியம் இல்லாத தங்களின் பிள்ளைகள் மீது கை வைத்து ஜெபம் செய்யுங்கள் என்று சொன்னீர்கள். என் அருகில் இருந்த என் பெற்றோர் என் தலை மீது கை வைத்து எனக்காக ஜெபித்தார்கள். இயேசு செய்த மாபெரும் அற்புதம். அதே மாதம் நான் கர்ப்பம் தரித்து 2021ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. 10 ஆண்டுகளாய் பிள்ளை பாக்கியத்திற்காக ஏங்கி நின்ற எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்து எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின இயேசுவுக்கு நன்றி. பாருங்கள், இந்த மகள் எவாஞ்சலின் அந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் கொடுத்த அந்த குட்டி குழந்தைக்காக நன்றி. ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். இதை பார்க்குற உங்கள் வாழ்க்கையில் கூட சோர்ந்து போயிட்டீங்களா? பாருங்கள், எத்தனை மருந்து, எத்தனை மாத்திரை, எத்தனை மருத்துவம், எல்லோரும் சொல்லிட்டாங்க இயற்கையாக குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை. அதான் உடைய நிலைமை. ஆனால் ஜெபம், இயேசு கிறிஸ்துவிடத்தில் வேண்டிக் கொண்ட வேண்டுதல், தாயின் தகப்பனை உத்தரவாதம் பண்ணி ப்ளஸ் பண்ணி ஜெபிச்சாங்க. உடனே அதே மாதம் ஆசீர்வாதம். பார்த்திங்களா, நீ குழந்தை கொடுத்துட்டார். இப்போ உங்கள் பெற்றோர், உங்கள் பிள்ளைகள் பக்கத்தில் இருந்தால் நீங்கள் ஜெபிக்கணும். எங்கள் அப்பா அம்மா தூரத்தில் இருக்காங்க, எங்கள் கணவர் வீட்டில் இருக்கிறேன், மாமியார் நீங்கள் கூட இருந்தீங்கன்னா மருமகள் மேலே கை வைத்து உண்மையாக ஆசீர்வதித்து ஜெபிங்க, கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவார். இல்லை மாமியாரும் இல்லை, நானே கணவரும் தான் இருக்கிறோம், கணவர் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க.
என் கணவர் கூட இல்லை, தனியாக உட்காந்து பார்க்குறேன், பரவாயில்ல, இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். நீங்களே உங்கள் மேலே கை வைத்து என்னையும் இப்படி ஆசீர்வதிங்க இயேசுவே, இன்றைக்கி ஒரு வார்த்தை கேளுங்க, கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர். நீங்கள் அதுக்கு நான் ஏதாவது செய்யணுமா, இயேசுவுக்கு காணிக்க ஏதாவது பொருத்தனை ஒன்றும் வேண்டாம். நீங்கள் அந்த குழந்தையை இயேசுவுக்காக வளர்க்கணும். அதாவது இயேசுக்காக வளர்க்குறேன்னா பரிசுத்த குழந்தையாக வளர்க்கணும். இஷ்டப்படி விடக்கூடாது. தெய்வ பயத்தோட ஆண்டவருக்கு பயப்படுக்கு பிரியமான பிள்ளையாக வளர்க்கணும். அவ்வளோதான். அதை மட்டும் சொல்லுங்கள், இயேசுவே நான் உமக்கு பயந்து நடக்கிற ஒரு குழந்தையாக வளர்ப்பேன், எனக்கு அந்த குழந்தையை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருவார். சரியா? இன்னொரு சாட்சி பாருங்கள். 38 வருஷம் வியாதி. ஐயா எனக்கு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் நினைக்கிறீங்களா? ஒரு சகோதரி எழுதியிருக்கிறாங்க, ரூபின்னு சகோதரி கோயில்பட்டியிலிருந்து 38 வருஷமாக அந்த வியாதியை இயேசு மாற்றி இருக்கிறார். உங்கள் வியாதி எத்தனை வருஷமாக இருக்கட்டும், இந்த சாட்சியை கேளுங்க, இதே மாதிரி அற்புதம் உங்களுக்கும் நடக்கும். சகோதரி ரூபி கோவில்பட்டி, நான் 10 மாத குழந்தையாக இருக்கும் போதிலிருந்தே எனக்கு வலிப்பு நோய் வர ஆரம்பித்திருக்கிறது. 20 நாட்களுக்கு ஒரு முறை எனக்கு வலிப்பு வந்துவிடும். ஒரே நாளில் 2-3 முறை வலிப்பு வரும். குழந்தையிலிருந்தே எனக்கு வைத்தியம் செய்து பார்த்து விட்டார்கள். எந்த மாத்திரை மருந்தும் பலன் அளிக்கவில்லை. ஒரு முறை வலிப்பு வந்தால் என்னுடைய உடல் மிகவும் பலவீனப்பட்டு போகும். இப்பொழுது என் வயது 38. இத்தனை வருடமும் வலிப்பு நோயினால் தான் நான் மிகவும் பாதிக்கப்பட்டு இருந்தேன். தொடர்ந்து மாத்திரை மருந்துகள் சாப்பிட்டு வந்தேன். ஆனாலும் வலிப்பு வருவதை நிறுத்த முடியவில்லை. கடந்த ஜனவரி மாதம் வியாழன் அன்று நடைபெற்ற நேரலை ஜெபத்தில் கலந்து கொள்ள 4 மாவடி தேவனுடைய கூடாரத்துக்கு வந்தேன். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அற்புத சுகமளிக்கும் விடுதலை பிரார்த்தனை கூட்டம் தேவனுடைய கூடாரத்திலே நடைபெறுகிறது. சுமார் 2000 3000 பேர் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இங்கே வருகிறாங்க. உபவாசத்தோடு வரணும். இயேசுகிட்ட வந்து உங்களை தாழ்த்தி எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு ஜெபிச்சா நிறைய பேருக்கு இயேசு விடுதலை சுகம் கொடுத்து அனுப்புகிறார். அதில் தேவ ஊழியர்கள் தேவ வசனத்தை சொல்லி உங்களுக்காக அற்புதத்துக்கு ஜெபிப்பாங்க. சிலர் ஜெபிக்கலை, உள்ளே வரும்போதே ஆண்டவுடைய பிரசன்னம் தொட்டு விடுதலை அடைந்து கொள்கிறார்கள். என்னங்க 24 மணி நேரமும் ஜெபம் நடந்து கொண்டே இருக்கும். அதனால் எப்பொழுதும் தெய்வ பிரசன்னம் இங்கே இருந்து கொண்டே இருக்கிறது. அதான் ரகசியம், வேறு ஒன்றுமில்லை. இப்போ அவங்க வந்திருக்கிறாங்க. இப்போ உள்ளே வரும்போதே இயேசுவே என்னை நீங்கள் தான் தொட்டு சுகமாக்க வேண்டும் என்ற ஒரு ஜெபத்துடன் நான் தேவனுடைய கூடாரத்துக்குள்ளே வந்தேன். கடைசியாக எல்லாருக்கும் நீங்கள் ஜெபித்து கொண்டு வரும்போது நானும் முழங்காலில் நின்றேன். ஆனால் நீங்கள் என் தலையை தொட்டு ஜெபிக்கும்போது இயேசுவே உம்முடைய கரம் என்னை தொடுவதாக என்று ஜெபித்தேன். இயேசுதான் என் தலை மீது கை வைத்தார். இயேசு என்னை சுகப்படுத்தினார் என்ற விசுவாசத்துடன் வீடு திரும்பினேன். நாங்கள் தான் சொல்கிறோம், கடைசியில் தனியாக ஊழியர்கள் ஜெபிக்கணுமானா ஊழியக்காரனை பார்க்காருங்க, இயேசுவை நீங்கள் தொடுங்க, நீங்கள் தொட்டால் என் வியாதி மாறுன்னு ஜெபித்து கொண்டே இருந்தால் இயேசு அதை தான் அவங்க செய்திருக்கிறாங்க. அந்த சகோதரி இயேசுவே இந்த ஊழியக்காரர் அல்ல, நீங்கள் உங்களுடைய கையினால் என்னை தொடுங்க, கை வச்சு ஜெபிச்சோன்னு அந்த விசுவாசித்தாங்க. இயேசு என்னை தொட்டு விட்டார். விசுவாசம், அந்த விசுவாசம் தான் அற்புதம் செய்கிறார். பாருங்கள், அவங்க சரியான விசுவாசம், தப்பான விசுவாசம் வைத்தீங்கன்னா கூட அற்புதம் நடக்காது. என் விசுவாசம் வீண் போகவில்லை. முழுவதுமாய் 4 மாதங்கள் கடந்து விட்டேன். இன்று வரை எனக்கு வலிப்பு நோய் வரவில்லை. எந்த மருந்து மாத்திரையும் நான் இப்பொழுது சாப்பிடுவது இல்லை. என் 38 வருட வலிப்பு நோயை ஒரே நாள் ஜெபத்தில் என்னை தொட்டு சுகப்படுத்தின இயேசுவுக்கு நன்றி. அப்போ 4 மாடிக்கு வந்தால் தான் சுகம் கிடைக்குமா? கிடையாது. சுகம் கொடுக்கிறவர் இயேசு. அவர் இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறார், உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். நீங்கள் எப்போ இயேசுவேன்னு அவருடைய பெயரை சொல்லி கூப்பிட்டாலும் அங்கே அவர் அற்புதமாய் அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியும், தொடுதலை உணர முடியும். இப்போவே இன்றைக்கே நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம் உங்கள் வீட்டில் இருந்து கொண்டே. ஏன்னா இயேசு உங்களுக்கு யாருக்கும் தூரமானவர் அல்ல. இப்போ ஆண்டவர் உங்களோடு அவர் தான் பேசி கொண்டு இருக்கிறார். சரியா? இன்னொரு சாட்சி பாருங்கள். சகோதரர் விஜயகுமார் ஆந்திராவிலிருந்து எழுதியிருக்கிறார். ஏதோ ஒரு பாவ பழக்கம் உங்களை அடிமைச்சு ஆக்கி வச்சுருக்குதா? இந்த சாட்சியை கேளுங்க. நான் 25 வருடமாக ஹான்ஸ் என்ற போதை பாக்கு போடும் பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன். இரவு நேரத்தில் தூங்கும்போது மட்டும்தான் ஹான்ஸ் போட மாட்டேன். மற்ற எல்லா நேரம் முழுவதும் என் வாயில் ஹான்ஸ் இருந்து கொண்டே இருக்கும். ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தேன். அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஹான்ஸ் போட மாட்டேன்.
நிகழ்ச்சியை பார்க்கும்போதெல்லாம் நினைப்பேன், இனி ஹார்ன்ஸ் போடக்கூடாது என்று. ஆனால் நிகழ்ச்சி முடிந்ததுமே ஹார்ன்ஸ் போட்டு விடுவேன். ஒரு நாள் உங்களுடைய நிகழ்ச்சியில் காண்பிக்கப்பட்ட வீடியோ சாட்சியை பார்த்தேன். அதில் 15 வருடமாக தம் பாக்கு போடுவதற்கு அடிமையாக இருந்த ஒருவர் மனம் திரும்பின சாட்சி என்னை மிகவும் தொட்டது. நானும் மனம் திரும்பி என்னை ஒப்பு கொடுத்து அழுது இயேசுவிடம் ஜெபம் செய்தேன். அன்றிலிருந்து நான் ஹார்ன்ஸ் போடுவது இல்லை. அந்த பாவத்தை மேற்கொள்ள இயேசு எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார். என் 25 வருட பாவ பழக்கத்தை மேற்கொள்ள பலன் கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. அன்பு சகோதரர் விஜயகுமார் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக இயேசு விடுதலை கொடுத்திருக்கிறார்ல, உங்களுக்கு விடுதலை தருவார். நீங்கள் புகைப்பிடிக்கிற பழக்கம், மதுபானம், போதை வஸ்துகள், ரம்மி விளையாடுவது, இந்த மாதிரி ஏதோ ஒரு பாவ அடிமைத்தனம், உங்களுக்கு இன்றைக்கு விடுதலை இயேசு தருவார். இன்னொரு வாலிப மகள் ஒரு சாட்சி எழுதியிருக்கா. வாலிப பிள்ளைகள் கவனிங்க, வாலிப தம்பிமார், வாலிப பெண் பிள்ளைகள் கவனிங்க. அப்புறம் ஒரு சாட்சி எழுதியிருக்கிறாங்க. அந்த சகோதரி, என் சாட்சி அநேகருக்கு பாவத்திலிருந்து வெளியே வர உதவியாக இருக்கும் என்று இதை சொல்லுகிறேன். ஈரோட்டிலேருந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஒரு நாள் விளையாட்டாய் என் தோழிகளுடன் சேர்ந்து ஆபாச படத்தை பார்த்தோம். அதன் பிறகு அது எனக்கு வாடிக்கையாக போனது. இப்படியாக 3 வருடமாக அடிமையாக இருந்தேன். நான் வேலை செய்து வரும் இடத்தில் கொஞ்ச நேரம் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைத்தாலும் கூட உடனே ஆபாச படத்தை நான் பார்ப்பேன். அந்த அளவிற்கு ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் பார்க்கும் அளவிற்கு நான் அடிமையாகிவிட்டேன். என் சிந்தை முழுவதும் ஆபாச எண்ணங்கள் தான் நிறைந்திருந்தன. வேலை பார்க்கும் இடத்தில் யாரை பார்த்தாலும் இச்சையின் எண்ணம் வரும். இது தவறு, என்னுடைய நடத்தையை அசிங்கப்படுத்தும் என்று எனக்கு தெரிந்தும் கூட என்னால் வெளியே வர முடியவில்லை. நிறைய பேருடைய பிரச்சனை தான், இது பாவம், இது தப்பு, இது தெரியுது, ஆனால் வெளியே வர முடியலையே. அதான் கவனிங்க, இந்த மாதிரி நிறைய பேர் சில பாவத்தில், ரகசிய பாவத்தில், இது வெளியும் சொல்ல முடியாது, யார்கிட்டையும் உதவி கேட்க முடியாது, உள்ளுக்குள்ளே ஒரு போராட்டம். ஆனால் இயேசு உங்களுடைய பிரச்சனையை அறிந்தவர், உங்களுடைய போராட்டத்தை புரிந்து கொள்ளுகிற ஒரு தேவன். இப்படிப்பட்ட பாவத்தில் சிக்கியிருக்கிறவங்களையும் அவர் புறம்பே தள்ள மாட்டார். நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு உதவி செய்கிற ஆண்டவர். என்ன நடந்தது பாருங்கள். தற்கொலை செய்து செத்து போய்விடலாம் என்று கூட நினைத்திருக்கிறேன். இந்த பாவத்தை விட முடியல, இதை விட செத்து போயிடலாம், இந்த மாதிரி எண்ணம். நான் இப்படி இருந்து கொண்டிருக்கும்போது ஒரு அம்மா என்னிடத்தில் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்க்க சொல்லி கேட்டுக்கொண்டார்கள். யாரோ ஒரு தாயார் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் சொல்லலாம்ல, இந்த மாதிரி பிள்ளைகள் அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் இதை பார்க்கும்படிக்கு, அவ்வளோதான். அப்போது ஆரம்பத்தில் நான் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்க்க விரும்பவில்லை. என்னை மிகவும் கட்டாயப்படுத்தி பார்க்க செய்தார்கள். ஒரு நாள் பார்த்தேன். நிகழ்ச்சியில் வாசித்த ஒவ்வொரு சாட்சியும் என்னை தொட்டது, எனக்குள் விசுவாசத்தையும் கொடுத்தது. தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தேன். கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற அற்புத பெருவிழா ஜெப நிகழ்ச்சியை ஒரு பொருத்தனையோடு பார்த்தேன். இன்று எனக்கு ஒரு விடுதலையை இயேசு கொடுத்தால்தான் நான் சாப்பிடுவேன் என்று வைராக்கியத்துடன் உபவாசத்துடன் ஜெபம் செய்தேன். அந்த மகளுக்கு விடுதலை பெறணும்னு ஆசை வந்துட்டு பார்த்தீங்களா, அதுதான் ஆண்டவர் அற்புதம் செய்கிற நேரம். எனக்கு இது வேண்டாம், இதில் இந்த விடுதலை பெறணும். அந்த மகள் பாருங்கள், உபவாசம் பண்ணி பிடிவாதமாக ஆண்டவரிடத்தில் ஜெபிச்சிருக்கிறாங்க. அன்று நீங்கள் பாவத்தை குறித்து, அதிலிருந்து வெளிவருவதை குறித்து பேசினீர்கள். நானும் என்னை ஒப்பு கொடுத்து அழுது உங்களோடு இணைந்து ஜெபம் செய்தேன். நீங்கள் ஜெபிக்கும்போது என்னை தள்ளிவிட்டு ஒரு உருவம் வெளியேறியதை நான் உணர்ந்தேன். நல்ல கவனிங்க. அந்த மகள் ஒப்பு கொடுத்து ஜெபித்த உடனே ஒரு ஆவி அவங்களை விட்டு வெளியேறுகிறாரு. அப்போ இதுவரைக்கும் அந்த மகளை அந்த பாவத்தை செய்ய அடிமைப்படுத்தி வச்சுருந்தது என்னது? ஒரு அசுத்த ஆவி, இச்சையின் ஆவி. அதனால தான் நீங்கள் ஒரு தவறான பாவத்தில் அப்படி பிசாசு அப்படியே வஞ்சகமாக காமிச்சு நீங்கள் அதில் ஈடுபட ஆரம்பித்தோன்னே அந்த ஆவி உள்ளே நுழைஞ்சிரும். எந்த பாவமாக இருக்கட்டும், போதை வஸ்துகள், மதுபானம், ஆரம்பத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு செய்ய ஆரம்பித்தோன்னே அந்த ஆவி உள்ளே நுழைஞ்சிரும். அப்புறம் அதை அடிமையாக்கி உங்களை வெளியே வர விடாமல் செஞ்சிடும். இயேசு மட்டும்தான் விடுதலை தர முடியும். இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் பிசாசு பயப்படும். இயேசு தான் சாத்தானை சிலுவையில் ஜெயித்தவர்.
பாருங்கள், இந்த மகளை விட்டு அந்த ஆவி வெளியேறி போயிற்று. பாருங்கள் என்ன நடந்தது பாருங்கள். என்னை தள்ளிவிட்டு ஒரு உருவம் வெளியேறுவதை உணர்ந்தேன். அப்பொழுது இருந்து என்னுடைய சிந்தனையில் கூட அந்த எண்ணம் இல்லை. இல்லைங்களா? சிந்தனையை கரைப்படுத்தின அந்த ஆவி, அந்த மகள் இந்த பாவத்தை செய்ய தூண்டி கொண்ட அந்த ஆவி போன உடனே ஒரு மாற்றம். இப்பொழுதெல்லாம் தினமும் 1 மணி நேரம் தேசத்திற்காகவும் நான் பாவ பழக்கத்தில் இருந்ததை போன்று இருக்கிற வாலிப பிள்ளைகளின் விடுதலைக்காக ஜெபித்து வருகிறேன். நானே எத்தனையோ முறை முயற்சி செய்து வெளிவர முடியாத அடிமைத்தனத்திலிருந்து இயேசு எனக்கு விடுதலை கொடுத்தார். இயேசுவுக்கு நன்றி. இன்றைக்கு உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். இயேசு தான் உங்களுக்கு மெய்யான விடுதலை தருகிறவர். இன்றைக்கு விடுதலை தருவார். விசுவாசத்தோடு இன்றைக்கி ஜெபிக்கணும். சகோதரி கவிதா, சென்னை. இந்த மகளுக்கு என்ன பிரச்சனை பாருங்கள். எனக்கு கடந்த 20 வருடமாக எப்பொழுதும் தலைவலி லேசாக இருந்து கொண்டே இருக்கும். 20 வருஷம் தலைவலி. வாரத்திற்கு ஒரு முறை கடுமையான தலைவலியும் வரும். பாருங்க, அது அவங்களுடைய அனுபவம், அவங்க பட்ட பாடு. தினம் தலைவலி, நான் வாரத்துக்கு ஒரு முறை கடுமையாக வரும் அந்த தலைவலி. எப்படி பாருங்கள், தலைவலி வந்து விட்டால் என்னால் படுக்கக்கூட முடியாது, உட்கார்ந்தே இருப்பேன். எந்த வேலையும் என்னால் செய்ய முடியாது. சில நேரங்களில் மருத்துவமனைக்கு சென்று ட்ரிப்ஸ் ஏற்றி கொண்டு வருவேன். அந்த அளவிற்கு பலவீனப்படுத்திவிடும். என்ன மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் தொடர்ந்து வருகிற தலைவலியையும் என்னால் நிறுத்த முடியவில்லை. 2 வாரத்திற்கு ஒரு முறை வருகிற கடுமையான தலைவலியும் என்னால் நிறுத்த முடியவில்லை. கடந்த மாதம் நடைபெற்ற பெண்கள் முகாமில் கலந்து கொள்ள 4 மாவடி வந்து எனக்கு எப்பொழுதும் இருக்கும் தலைவலியை பொருள்படுத்தாமல் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபித்துவிட்டு திரும்பி வந்தேன். நான் ஜெபம் முடிந்து திரும்பி வந்த நாளிலிருந்தே எப்போதும் லேசாக இருக்கும் தலைவலியும் வரவில்லை. 2 வாரத்துக்கு ஒரு முறை வரும் கடுமையான தலைவலியும் வரவில்லை. 20 வருட தலைவலியை காணாமல் போக செய்த இயேசுவை உற்சாகமாய் சந்தோஷமாய் துதித்து புகழ்ந்து வருகிறேன். 20 வருஷம் தலைவலிங்க, ரெகுலராக தொடர்ச்சியாக இவ்வளோ பெரிய பாதிப்பு. அவங்க இங்கே பெண்கள் முகாம் நடைபெற்றது. 3 நாட்கள் பெண்கள் எழுப்புதல் முகாம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 4000 பெண்கள் வந்திருந்தாங்க. 3600 மேலே வந்திருந்தாங்க. 3 நாள் இந்த தேசத்துக்காக தான் ஜெபம் எழுப்புதலுக்காக. அவங்க தனக்காக ஜெபிக்கவே இல்லை. ஜெபம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் வியாதி போயிட்டு. நீங்கள் தேசத்துக்காக மற்றவங்களுக்காக ஜெபிக்க உங்கள் வியாதி தன்னால் போயிடும். அதுக்கு தான் இந்த சாட்சி பாருங்கள். அடுத்து இன்னொரு சகோதரி இயேசு மரியாள் களக்காடு. இவங்க வயசில் இவங்களுக்கு என்ன நடந்தது? நான் 20 வருடமாக என் சின்ன வயதிலிருந்தே சீரியல் பார்ப்பதற்கு அடிமையாக இருந்தேன். ஸ்கூல் படித்து கொண்டிருக்கும் போதிலிருந்தே சீரியல் பார்க்க ஆரம்பித்தேன். திருமணமாகி வீட்டில் இருக்க ஆரம்பித்த பிறகும் காலையில் 10 மணிக்கு போடும் டிவி இரவு நேரத்தில் தூங்கும் வரை ஓடிக்கொண்டே இருக்கும். நான் வீட்டில் இருந்து கொண்டே தையல் செய்து வந்தேன். சீரியல் வசனங்களை கேட்டுக்கொண்டே தைத்து கொண்டிருப்பேன். நான் பார்க்கிறேனா இல்லையோ சீரியல் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த அளவிற்கு சீரியல் என்னை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. பார்த்தீங்களா, பாண்டேஜ். அது பார்க்கறதுனா சிலருக்கு மென்டலான மாதிரி ஆயிரும். அதுக்குள்ளே ஒரு ஆவி, அதுதான் மக்களை அடிமைப்படுத்துறது. அது மக்களை அடிமைப்படுத்தி அது இல்லாமல் இருக்க முடியாதுன்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், டெய்லி 10 மணி நேரம் எப்படி பாருங்கள், யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கிற பாருங்கள். ஊரடங்கு காலத்தில் கேரள மாநிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்த என்னுடைய கணவர் வீட்டிற்கு வந்தவுடன் வீட்டு சுவற்றில் வேறு மாநிலத்திலிருந்து வந்தவர்கள் என்று நோட்டீஸ் ஒட்டிவிட்டார்கள். கொரோனா நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க வீட்டில். இதனால் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் என்னோடு பேசுவதை கூட நிறுத்திவிட்டனர். பார்த்தீங்களா, கொரோனா வந்தால் தான் தெரியும் பக்கத்து வீட்டார் எவ்வளோ அன்பாக இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிட்டல. பாருங்கள், பக்கத்து வீட்டார் கூட பேசலையா. வீட்டு வாசலில் விளையாடி கொண்டிருக்கும் சிறு பிள்ளைகள் கூட வரவில்லை. யாரும் வீட்டு பக்கமே வரல. என்னிடத்தில் யாரும் துணி தைக்க கொடுக்கவில்லை. தெருவில் தண்ணீர் எடுக்க போனால் கூட ஒதுங்கி கொள்வார்கள். இந்த சூழ்நிலையில் வீட்டிற்குள் தனிமையிலிருந்து அழ ஆரம்பித்தேன். சீரியல் உதவி செய்யுமா? இது மாதிரி இப்போ இந்த பிரச்சனை இதில் வரும்போது சீரியல் சுகம் கொடுக்குமா? சீரியல் சமாதானம் கொடுக்குமா? சீரியல் உங்களுக்கு அற்புதம் செய்யுமா? அது அடிமைப்படுத்துகிறது. நிறைய குடும்பங்களை, பெண்களை அடிமைப்படுத்தி
சீரழித்து கொண்டு நேரத்தை எல்லாம் பாழாக்கி கொண்டு உங்களை வச்சு அவங்க பணம் நிறைய சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவ்வளோதான். அந்த உங்களை அட்ராக்ட் பண்ண போட்டு 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 உங்களை மயக்கி அடிமையாக்கி அவங்க கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சு உங்களை அப்படியே அடிமையாக உட்கார வச்சுருக்கிறாங்க. இதுதான் உண்மை. பார்த்தீங்களா, அழ ஆரம்பித்தாங்களா? இந்த சூழ்நிலையில் உங்களுடைய ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தேன். தனிமையில் இருக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள் என்று நீங்கள் வசனத்தின் மூலம் பேசினீர்கள். அது எனக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது. உங்கள் பாவங்களே உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறது என்று ஒரு நாள் நீங்கள் செய்தி கொடுத்தீர்கள். அந்த இரவு என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். மறுநாள் காலையிலிருந்து நான் சீரியல் பார்க்க வேண்டுமென்ற எண்ணம் கூட எனக்கு வரவில்லை. அந்த எண்ணத்தில் கூட ஒரு விடுதலை. எத்தனை வருஷம்? 20 வருஷம் பாருங்கள். ஆண்டவர் ஒரு நாளில் விடுதலை தருகிறார். அப்போ அதுக்கு பின்னால் இருக்கிறது ஒரு ஆவி, குடிக்க வைக்கிற ஒரு ஆவி, விபச்சாரம் செய்ய வைப்பது ஒரு ஆவி, இந்த போதை வஸ்துகளை கொடுப்பது ஒரு ஆவி, இந்த சீரியல் அடிமைத்தனத்தில் வைப்பது ஒரு ஆவி. அது இல்லாமல் இருக்க முடியலன்ற மாதிரி வருதில்ல, அது பாண்டேஜுகளை கொண்டு வந்துடுது. அந்த ஆவியிலேருந்து நீங்கள் விடுதலை பெறணும். பாருங்கள், அவங்க இப்போ அந்த எண்ணம் கூட வரவில்லை. 2 வருடங்கள் கடந்தும் விடுதலையோடு இயேசுவை ஆராதித்து வருகிற 2 வருஷம் ஆயிற்று அவங்க விடுதலை பெற்று. சந்தோஷமும் சமாதானமும் இப்பொழுது வீட்டில் இருக்கிறது. என் ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருந்த 20 வருட அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்த இயேசுவுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. சரி, இப்படி விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, வியாதிலிருந்து சுகம். 5 நிமிடம் செபிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு 2 சாட்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாவக்கட்டிலேருந்து விடுதலை கொடுக்கிறார், வியாதிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். அருமையான ஐயா சொன்னாங்க, சாம்சன் ஐயா, சாம்சன் மோசஸ் ஐயா, தரங்கம்பாடியில் அவங்க சீகன்பாக் மிஷினரி. அவங்க ஊழி செய்த கட்டின ஆலயத்தில் ஊழியக்காரராக பணி செய்கிறாங்க. அவங்கள நேரில் சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. இன்றைக்கி பாரு, அவங்க வாழ்க்கையில் அந்த எவ்வளோ பெரிய அற்புதம். தானாக கல் வந்து விட்டது. 11 mm உள்ள கல். அது அற்புதம். அதாவது மெடிக்கல் மராக்கள். நீங்கள் இன்றைக்கி சிறுநீரகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், இன்றைக்கு இயேசு அற்புதம் செய்வார். அந்த ஐயா சொன்னாங்க பாருங்களேன், 40 வருஷம் வெற்றிலை பாக்கு போடுற பழக்கம். நிறைய பேருக்கு இந்த தப்பு பாவம்னே தெரியல. அந்த பாவம் கலாச்சாரமாகி மாறிவிட்டு, என்ன பீடி சிகரெட்டு தப்பா, புகையில பிடிக்கிற தப்பா, அவன் பாருங்கள் கொலை பண்ணுறான், கொள்ளை அடிக்கிறான், அது பாருங்கள் அப்படின்னு சொல்லி இப்படி மற்றவங்கள்ட்ட சொல்லி சொல்லி நம்ம நிறைய அடிமைத்தனத்துக்குள்ளே வாழ்ந்து நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டு இருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையை பாருங்கள், உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. இது தேவையாக மணிக்கணக்காக உட்காந்து நேரத்தை வீணாக்குகிறோம். அது மாதிரி பாவக்கட்டுகள். இன்றைக்கி உங்களுக்கு விடுதலை. 5 நிமிடம் இப்போ ஜெப நேரம். எனக்கு இந்த மாதிரி ஒரு பாவ பழக்கம் இருக்குதுயா, மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், இந்த தவறான பழக்கங்கள், இதிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ரம்மி விளையாடுறது அதெல்லாம் ஒரு பாவக்கட்டு. சாத்தான் கண்ணி வச்சு விளம்பரம் பண்ணி நிறைய பேரை சிக்க வைக்கிறான். அந்த மாதிரி சம்பாத்தியெல்லாம் நிலைக்காது. உழைச்சி சம்பாதிக்கிறது தான் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். அதனால் இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே இவங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்தீங்க, எனக்கும் இதிலேருந்து விடுதலை கொடுங்க. நான் இந்த மாதிரி நேரத்தை வீணாக்கி இந்த பாவ சிக்கல் இருக்கக்கூடாது. வாலிப்பிள்ளைகள், தம்பிமார் ஜெபிங்க. வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. கண்ணில் சுக வேணுமா கண்ணில் கை வைங்க. காதில் சுக வேணுமா காதில் விரல் வைங்க. இருதயத்தில் சுக வேணுமா, கிட்னியில் பிரச்சனையாக கை வைங்க. கர்ப்பப்பையில் பிரச்சனையாக கை வைங்க. வீட்டில் உங்களுடைய மருமகள் குழந்தை இல்லாமல் இருந்தால் மாமியார் மனப்பூர்வமாக ப்ளஸ் பண்ணி ஜெபிங்க. அவங்கள காயப்படுத்தாதுங்க, நீங்கள் ஜெபிங்க. கணவர் கை வைத்து ஜெபிங்க. ஒருவருக்கொரு கை கோர்த்து ஜெபிங்க. இயேசு அற்புதம் செய்வார். ஜெபிக்கலாம். 5 நிமிடம் நீங்கள் தான் ஜெபிக்கணும். இயேசுவே என்னை தொடும், இயேசுவை விடுதலை தாரும், இயேசுவை அற்புதம் செய்ய கண்களை மூடிக்கொள்ளுங்க. இயேசுவை கண்முன்னால் நிறுத்தி கொள்ளுங்க. இயேசுவே இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்தீங்களே, எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க. இவங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்தீங்களே, எனக்கும் விடுதலை கொடுங்க. இயேசுவே என்னை தொடுங்க, இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க, பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுங்க. இயேசுவே உங்களுடைய வல்லமை எனக்குள் இறங்கட்டும், இந்த வியாதி என்னை விட்டு விலகட்டும். ஜெபம் பண்ணுங்க. கிட்னியை நீங்கள் தொடுங்க. எனக்கு கிட்னி ஸ்டோன், இந்த மாதிரி சிறுநீரக கல்லை கஷ்டப்படுகிறேன், இந்த கல்லை மறைய
பண்ணுங்க, இந்த கட்டியை மறைய பண்ணுங்க. கேன்சர் வியாதி ஆண்டவரே, கர்ப்பப்பையில் பிரச்சனை தொடுங்க. ஜோமனுங்க நீங்களே ஜெபிங்க. இயேசுவே தொடும், இயேசுவே சுகமாக்கும், இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். அந்த பெயரை சொல்லுங்க. இயேசுடைய பெயரை சொல்ல சொல்ல ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. எந்த வியாதி, எத்தனை வருட வியாதியாக இருந்தாலும், அது 30 வருட 40 வருட நோயாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் விலகும். இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே சுகம் தாரும், இயேசுவே அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் சொல்லுங்க. இயேசுவே கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை தாரும், என் மனைவியை தொடும், என் மருமகளை தொடும், ஆண்டவரே என் மகளை தொடும், என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஜோமனுங்க. இயேசுவே இந்த கடன் பிரச்சனை விடுதலை கொடுங்க, வேலை இல்லாத பிரச்சனை விடுதலை கொடுங்க, இந்த இக்கட்டிலிருந்து சிக்கலிருந்து விடுதலை கொடுங்க. என்ன பிரச்சனையோ ஜெபம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதற்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இப்ப சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், என்னை சுகமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவே எனக்கு அற்புதம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தகப்பனே, இந்த பிள்ளைகளும் நோக்கி கூப்பிட்டாங்கப்பா, உங்க நாமத்தை சொல்லி கூப்பிட்டதுனால நீங்க தொட்டுட்டீங்க, விடுதலை கொடுத்துட்டீங்க, அற்புத சுகம் தந்துட்டீங்க. உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த நாள்ல இருந்த மாற்றத்தை காணட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார்ல, நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தணும். சரியா? ஒரு ஃபோன்